தேர்வில் தற்போது எழுந்துள்ள முறைகேட்டுக்கு மத்தியில் நடைபெறும் மோடி அரசுதான் காரணம் என்று காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை குழு தலைவர் திரு ராஜேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ மத்திய அமைச்சரவையில் ஒவ்வொரு அமைச்சர்களையும் இப்போ பதவி பிரமாணம் செய்து வச்சுருக்காங்க. அந்த வகையில் தமிழகத்துக்கும் கர்நாடகாவுக்கும் காவிரி பிரச்சனை இருந்து வரும் நிலையில் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நபரை மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சராக தற்பொழுது நியமனம் செய்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்டிஏ கூட்டணி என்னை நியமிச்சிருக்காங்க. அவரை பற்றி என்ன சொல்லணும்? இப்போ அவர் இப்போ தானே நியமிச்சிருக்காங்க. ஏற்கனவே காவிரி நதி அதில் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டு சில வழக்குகளில் இருக்குது. எல்லாத்துலேயும் அதில் எங்களுடைய நிலைப்பாடு என்னது, தமிழகத்திற்காக எந்த நிலையிலும் நாங்கள் தமிழக மக்களுடைய நலனுக்காக நாங்கள் போராடுறோம். அதான் எங்களுடைய நிலை. இப்போ நீட் விவகாரத்தை பொறுத்த அளவில் 1563 மாணவர்கள் கருணை மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மீண்டும் மறுதேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. ஏற்கனவே இதில் பல முறைகேடு இருப்பதாகவும் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த அளவில் நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க முதல்வர். அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த கருணை மதிப்பெண் பெற்ற மாணாக்கள் மறுதேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல தேசிய நுழைவுத் தேர்வு நீட்டில் இப்போது நடந்த எக்ஸாம் 720 மார்க்குக்கு 720 மார்க் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க? ஒரு சென்டரில் ஒரு தனியார், அதாவது இன்றைக்கி நிறைய சென்டர் நம்ம சொல்லலாம். பைஜூஸ்னு ஒரு சென்டர் இருக்குது. அது இந்திய நாடு முழுவதும் இருக்குது. அங்கே படிக்கக்கூடியவங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாணவர் தேர்வு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு 720 மார்க்குக்கு 720 மார்க் கிடைக்குன்னா எத்தனை பேர் கிடச்சிருக்கு? அப்போ இதில் உண்மையாகவே முறைகேடு நடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் உத்தரப்பிரதேச மாநிலம், ஹரியானா மாநிலம், இப்படி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் இது மாதிரி முறைகேடு நடந்திருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார்கள்? 2014 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் 2019 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் மிக தெளிவாக சொன்னார்கள், நீட்டை பொறுத்தவரையில் எந்தெந்த மாநிலங்களுக்கு வேணுமோ அந்தந்த மாநிலங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாமே தவிர அதை யாருக்கும் வற்புறுத்தி நீங்கள் செய்யணும்னு சொல்லலை. இன்றைக்கி அதில் மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது. இது அத்தனைக்கும் காரணம் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஒரு நீட் எழுதக்கூடிய மாணவிகளுடைய தாலி செயின வரைக்கும் கலத்தி வச்சு தான் உள்ளே விடுறாங்க. இவ்வளவு செய்யக்கூடிய ஒவ்வொரு நிலையை பார்த்தா, ஆனால் உள்ளே போய் பார்த்தா என்ன நடக்குது? அவங்க மார்க் இவ்வளோ வாங்கியிருக்காங்க. அதனால் இன்னொன்று கருணை மதிப்பெண் யார் சொன்னால்? அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் திருப்பி ரீடெஸ்ட் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதிலே கருணை 720 மார்க் 721 மார்க் போட முடியாது. ஏன்னா ஒரு மார்க் எழுதுனா அதில் அதாவது ஒரு விடையை தவறாக எழுதுனா 4 மார்க் பின்னு வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 720 மார்க் 720 மார்க் எப்படி எடுக்க முடியும்? நிச்சயமாக அதில் முறைகேடு இருக்கிறது. இதில் மிகப்பெரிய ஒரு கொள்ளை நடந்து கொண்டுள்ளது தான் எங்களுடைய கருத்து.